பேபியா? வாங்க. ஹலோ ராஜா, எப்படி இருக்க? இருக்கேன். எங்க எவ்வளவு தூரம்? சொல்றேன். நான் இப்ப நேரம் எங்க இருந்து வரேன் தெரியுமா? கெட்டப்ப பார்த்தா மேக்கப் ரூம்ல இருந்து வர மாதிரி இருக்குது. அதான் இல்ல, நேர தேவி கிட்ட இருந்து வர்றேன். இந்த சீட் ஒண்ணு உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இங்க உட்காரீங்களா? இங்க உட்காரீங்களா? எப்படி வந்தீங்க? டாக்ஸில. ஐயோ கலப்பா இருப்பீங்களா? இது பாய் என்ன நீங்க உட்காருங்க உட்காருங்க. என்னங்க ஃப்ரிட்ஜ்ல என்னென்ன ஜூஸ் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு கலந்து காக்டெயிலா வேணா பிடிக்காதா? சரி ஒரு ஆப்பிள் ஜூஸ் பெரிய கிளாஸ்ல கோல்டா சீக்கிரம் அந்த டேபிள்ல எடுத்து வை இவங்களுக்காக. சீக்கிரம் ஓடு. சரிங்க நிக்காத ஓடு. அடே அப்பா, தேவி கிட்ட இருந்து வர்றேன்னு சொன்னதுக்கே இவ்வளவுன்னா, தேவியே இப்ப இங்க வந்து வரல. வந்துட்டா இந்த இடத்தை அப்படியே பக்கிங்ஹாம் பேலஸ் மாதிரி மாத்திருவேன். லண்டன்ல ஏதோ டயானாவுக்கு கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னாங்களே, உலகமே பார்க்காத பெரிய கல்யாணம்னு, அதெல்லாம் எந்த மூலைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்றதுதான் என் வேலை. ஒண்ணு சொல்றேன். சொல்லு ராஜா. தேவி பெட்ல படுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, நானும் கூட படுத்துறேன். என்ன பண்ணி? என்னங்க தேவி உடம்பு முடியாம பெட்ல படுத்துட்டானா நானும் மனசு ஒடிஞ்சு பெட்ல படுத்துருவேன்னு சொன்னேன். இப்ப அங்க வந்து யமன் பாசக்கயிறு வீசுறான்னு வச்சுங்க, கப்புரு பாஞ்சு பாசக்கயிறு பிடிச்சிட்டு அப்பா உனக்கு உயிர் தானே வேணும், தேவியை விட்டுட்டு என்ன எடுத்துக்கோன்னு என் ஆயுசு கம்ப்ளீட்டா தேவி கணக்குல எழுதிரியான்னு. சார் ஜூஸ் ரெடி சார். வாங்க. அதெல்லாம் சரி, தேவிக்காக உன் உயிரையே கொடுக்கறேன்னு சொல்றியே, அதனால உனக்கு என்ன லாபம்? சரி, தேவிக்காக ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன்னா சும்மா ஞாபகார்த்தமா அவ கழுத்துல நெக்லஸா தூங்குவேன். அதே என் உயிரை கொடுத்தேன்னா வாழ்நாள் பூரா அவ மனசுலயே இருப்பேன். உட்காரு. ராஜா, உன்கிட்ட என் கணக்கு தோத்து போச்சு. ஏன்? உனக்கு அட்வைஸ் பண்றதுக்காக வந்தவ உன்கிட்டயே உண்மை காதல்லாம் என்னங்கிற அட்வைஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜூஸ் சாப்பிடு. தேவி மேல உனக்கு இவ்வளவு ஆசையா? இனிமே நீ அவளை கண்டினியூஸா மீட் பண்ணணும். ஆனா ஒண்ணு, அவங்க அண்ணன் கண்ணுல படாம நீ அவளை அப்ரோச் பண்ணணும். சரி, ஆனா அவ சைடுல இருந்து ரியாக்ஷனே இல்லையே. இருக்குப்பா, மனசுக்குள்ளேயே இருக்கு. இருக்குன்னா காட்ட மாட்டேங்கிறாளே. நீ காட்ட வைக்கணும். ஒரு பொண்ணு கொஞ்சம் பிகு பண்ணான்னா அவ ரொம்ப சாஃப்ட்னு அர்த்தம். எப்படி எப்படி எப்படி? பலாப்பழம் எப்படி இருக்கும்? வெளிய முள்ளு உள்ள ஸ்வீட். சொல்லுங்க. சேம் கதை தான் தேவியோட இதுவும். ஒரு அடம் பிடிக்கிற பொண்ணை வழிக்கு கொண்டு வரணும்னா நீ இன்னொரு பொண்ணை லவ் பண்ணணும். உங்களையா? ஐயோ அக்கா என்னங்க அது? குறும்பு என்ன இல்லப்பா, வேற ஒரு பொண்ணை லவ் பண்ற மாதிரி நடிக்கணும். நடிச்சீன்னா அந்த பொண்ணு மேல தேவிக்கு பொறாம வரும், உன் மேல ஆத்திரமும், அதே நேரம் ஆசையும் அதிகமாகும். அடக்கி வச்சிருக்கிற அவ காதல் மனசை விட்டு சீறி கிளம்பும். காதல் சீருமா? கண்டிப்பா சீரும். அப்போ எனக்கு உடனே ஒரு பொண்ணை காதலிச்சானுமே, எங்க கிடப்பா? கைவசம் இருக்கா? என் சிநேகிதி ஒருத்தி. ஐயோ, சிநேகிதின்னா இதுக்கெல்லாம் சம்மதிப்பாங்களா? சம்மதிக்கிறதும் சம்பாதிக்கிறதும் தான் அவ தொழிலா போயிடுச்சு. ஒரு காலத்துல ஏர் ஹோஸ்டஸா விமானத்துல பறந்தா, இப்போ அவமானத்துல பறக்குற. அடிக்கடி வர்ற பணக்கார பேசஞ்சர் ஒருத்தன் இவ அழக ரசிச்சான். இவ பாவம் அவனை ரசிச்சா. வேலையை விட்டுட்டு மாலையை மாத்திக்கலாம்னு அவன் கூட போனா. அப்புறம் என்ன, ஆசை முடிஞ்ச உடனே பேசஞ்சர் டாட்டா சொல்லிட்டு போயிட்டான். வேதனையில சில பேர் விஷத்தை குடிச்சிடுறாங்க, சில பேர் வாழ்க்கையை விஷமாக்கிக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட் ராதா தன் லைஃப விஷமாக்கிக்கிட்டு தன்னையே வியாபார பொருளாக்கிக்கிட்டா. ஒரு சோகமான கதையை சொல்லிட்டு அவங்களையே என் காதலியா நடிக்க வைக்கிறேன்னு சொல்றீங்களே? அவ வியாபாரமும் நடக்கட்டும், உன் விவகாரமும் முடியட்டும். எனக்கு பர்த்டேன்னு சொல்லி நான் ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்றேன். தேவியை அவங்க ஃபேமிலியோட அங்க வரவழைக்கிறேன். என் ஃப்ரெண்டையும் உன் காதலியா நடிக்க வைக்கிறேன். ஓகே பேபி? எனக்கா நீங்க இவ்வளவு? இந்த பாரு, 2 உடலை சேர்த்து வைக்கிறது தான் தப்பு. நான் 2 மனசைத்தானே சேர்த்து வைக்கிறேன். ராஜா, உன் காதலை நான் சக்சஸ் பண்ணி வைக்கிறேன்ப்பா. ஆனா ராதாவுக்கு நடந்த மாதிரி நீ தேவியை என்னைக்குமே கைவிட்டுடக்கூடாது. பேபி, நான் விளையாட்டு பிள்ளைதான். ஆனா கண்டிப்பா ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட விளையாட மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அடே அப்பா, இவ்வளவு பெரிய வீட்லயா இருக்கா? ராதா, ராதா, தேவிகா,
ராதா, எப்ப வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. என்ன அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு பெரிய மாளிகையில இவ எப்படின்னா ஒரு வயசான ஜமீன்தார். அவருக்கு அப்ப நான் தான் அவரோட வீடுதான் இது. இப்ப அவர் இறந்துட்டாரு. என் மேல இருந்த பிரியத்துல இந்த வீட்டை எனக்கே எழுதி வச்சுட்டாரு. ஆமா, இப்ப நான் இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து டாக்ஸில வந்தீங்களா? எப்படி கண்டுபிடிச்ச? டாக்ஸிக்காரனுக்கெல்லாம் என் அட்ரஸ் நல்லா தெரியும். ராதா, நான் ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட ஹெல்ப்புக்கு வந்திருக்கேன். ஏதாவது உத்தியோக உயர்வா? யாராவது பெரிய மனுஷன்கிட்ட சிபாரிசு பண்ணணுமா? சும்மா சொல்லுங்கக்கா. ஸ்டேட்ல இருந்து சென்டர் வரைக்கும் பேசுறதுக்கு எனக்கு வாய்ஸ் உண்டு. காரணம் வயசும் உண்டு. என்னடா இப்படி அதிகாரத்தோட பேசுறாளேன்னு நினைக்கிறீங்களா? சர்க்காரே சில சமயம் இங்கதான்க்கா நடக்குது. எதை பத்தியும் கவலைப்படாமையே பேசுறீ ராதா. கவலைப்பட்டா கிளாமர் போயிடும்க்கா. என் தொழில்ல விக்கிற பொருள் எல்லாமே நான் தான். உன்னை அடிக்காதீங்க. கடவுளே அடிச்சுட்டான். என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒரு பொண்ணை என் ஃப்ரெண்டு காதலிக்கிறான். அவ அவனை கேரே பண்ண மாட்டேங்கிறா. என் பர்த்டேன்னு போய் சொல்லி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுக்கு நீ வரணும். அவன் கூட ரொம்ப க்ளோஸா ஆடணும், பாடணும், பழகணும். அவ்வளவுதானே? சரி. ஹலோ ராஜா. ஹலோ. செட்டப் எல்லாம் ரெடி தானே? ரெடி. உனக்காக தான் வெயிட்டிங். வா போலாம். இன்னும் டின்னர் முடியலையேம்மா? டின்னரும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். வாங்க. தேவி, என்னம்மா அது பாத்தி பாதியில விட்டுட்டு போற? நான் வரேன். தேவி, என்னங்க என்ன? தேவி என் பாட்டுக்கு ஆடுவானீங்க, அவ பாட்டுக்கு போறா. போகாம நீ ஆடு நாட்டுக்கு உன் பாட்டுக்கு ஆடுவா? வயிற்றுல பாதி கொட்டிக்கன்னு சொன்னேன், நீ வாரி கொட்டிக்கிட்டியே. என்ன பண்ணா? என்ன 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 தேவி முன்னாடி ராதாவை ஊருகா மாதிரி தொட்டுக்கப்பான்னு சொன்னேன், நீ பாட்டுக்கு தயிர் சாத மாதிரி பெசஞ்சிட்ட. என்னங்க நீங்க அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்க? பொறாம அவர மாதிரி கொஞ்சம் உரசுன்னீங்க. உரசுன்னு சொன்ன, நீ ஊறிட்டியே. உணர்ச்சி வசப்பட்டேனோ? லேட்டா திங்க் பண்ணுவே நீ. என்ன கன்ஃபியூஷன்? பிளான் வேலை செய்யலையா? ஆமா, வேலை செஞ்சது. நீ யாரும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க கூடாது? சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்காக அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்காம இருக்க முடியுமா? இந்தாங்கம்மா 1000 ரூபாய். 1000 ரூபாய்மா. நான் பாத்திருக்கேன். உதவி செய்யறதுக்கு நான் பணம் கேட்கறதும் இல்ல, வாங்குறதும் இல்ல. என்னால 2 காதலர்களை நல்லபடியா சேர்க்க முடியும்னா அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்க காதலுக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டா சரி. வரேன்க்கா. என் பணம் தான் பெருசு நினைச்சேன். இந்த ராதா பொண்ணு மனசு அதை விட பெருசா இருக்குது. நல்ல பொண்ணுப்பா. அத விடுங்க. என் பிளான் எல்லாம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பாரு, ஆரம்ப தோல்வி அடுத்தாப்புல வெற்றி. அடுத்த பிளான புடி. எங்க? தேவிக்கு ஃபேன்சி செருப்புனா ரொம்ப பிரியம். செருப்பா? ஆமா, வரிசை அடுக்கி வச்சிருப்பா. அதனால நீ நல்ல புது ஃபேஷனா ஒரு செருப்பு வாங்கி கொண்டு கொடு. அதாலே அடி வாங்குவ. இப்ப நான் உனக்கு குரு. நான் சொல்றத மரியாதையா கை கட்டி தண்டனிட்டு கேட்கணும். கை கட்டி தண்டன்? ஆமா. ஸ்ரீலஸ்ரீ ராவ் பகதூர் சோமசேகரனின் குமாரன் ஸ்ரீமான் தனசேகரனின் செல்வபுத்திரன் ராஜசேகரன் தண்டம். போதும்பா. ஹலோ பாட்டி, இங்க இருக்கேன். இத பாருங்க. நீயா? வாப்பா. எப்படி உடம்பெல்லாம் எப்படி? சௌக்கியமா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியம்டா. நீ வந்தாலே வீடு கலகலன்னு இருக்கு. இருக்காதா பின்ன? எனக்கே கலகலன்னு இருக்கு. வீட்டுக்கு இருக்காதா? தேவி போன் பண்ணா, அதுக்காக தான் வந்தேன். எதுக்கு போனு? இருக்கு பண்றா. இதுல என்ன கேள்வி? இதெல்லாம் பாத்தீங்களா? என்னது? மருந்து போட்டாங்களா? விபூதி குங்கும பொட்டலங்கள். இது வந்து திருக்கழுக்குன்றம், இது வந்து திருநீர்மலை, இது திருப்போரூர், இது திருப்பதி, இது எதை பார்த்து திரு திருன்னு முழிக்கிறேன்? திருவேற்காடுன்னு சொல்ல வந்தேன். தேவியே வந்து நிக்குது. ஹலோ அங்கிள். ஹலோ தேவி. ஹாய், குட் மார்னிங். சாரி, குட் ஆஃப்டர்நூன். தேங்க் யூ. யா, யூ வெல்கம். காதோரத்துல அந்த ஒத்த ரோஜா, கால் வரைக்கும் அந்த ஷெல்வார் கமிஸ் மனசு உருக்கிடுது. But actually the credit does not go to the dress or the rose. It goes to the body. பாட்டிக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாதுப்பா. நான் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செருப்பு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ஆள் அளவு தான் தெரியும், கால் அளவு தெரியாது. அதனால சின்னதா இருந்தா கஷ்டப்பட்டு கால் வெளியே தொங்கினாலும் போட்டுங்க, பெருசா இருந்தா உள்ள பஞ்சு வச்சு போட்டுங்க. ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? செருப்பையா? ஐயோ, இத பாருங்க மிஸ்டர். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன உள்ள போய் பிரைவேட்டா பேசலாமே நினைச்சேன். ஃபைனலா ஒரு அட்வைஸ் சொல்றேன், கேக்குறீங்களா? எனிதிங் எனி டைம் எனிவேர். நீங்க சொன்னா நான் தட்டுவேனா? இந்த ராப்பிச்சக்கார மாதிரி அடிக்கடி என் வீட்டுக்கு வராதீங்க, நல்லா இல்ல. அதனால தான் நான் ராத்திரி வர்றதில்ல, பகல்ல வரேன்.
தவிர நான் வந்து அம்மா தாயேன்னு கூட கத்துறது இல்லையே, அம்மா தேவின்னு தானே கத்துறேன். இந்த கத்தல் கதறல் இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். செருப்பு, கத்திரிக்காய், மண்ணாங்கட்டி இதெல்லாம் நான் கேட்டேன். கேட்காம ஏன் சார் அதிக பிரசங்க தரமா கொண்டு வரீங்க? இதுவே வேலையா போச்சு. Don't be stupid, you can go. நல்ல வேளை பாட்டிக்கு இங்கிலீஷ் தெரியாது. பாட்டி அது என்ன சொல்லிட்டு போகுதுன்னா, என்ன பார்த்தா பொறாமையா இருக்குதான். மிட்டாய் சாப்பிடு. அது என்னமோ தெரியல பாட்டி, உங்ககிட்ட நான் பேசும்போது கூட அதுக்கு பொறாமையாயிடுது. அன்னைக்கு பாருங்க, நான் உங்க கூட பேசிட்டு இருக்கும்போது கோகோன்னு இருந்துச்சு, இன்னைக்கும் கோகோ தான். தனியா பேசும்போது மட்டும் கம் கம். அது என்னது? அந்த எதிர் வீடு ஜிம்மி இல்ல நாய்க்குட்டி, அது மாதிரிதான் எங்க அக்கா. யார கொலைக்கணும்னே தெரியாது. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது பெரியவங்களை பார்த்து. என்னது சிஸ்டர் பார்த்து நாய்ங்கிற? got only a ball. Your sister has got all. மிட்டாய் நல்லா இருக்கா? இது கொண்டு போய் அக்காட்டு சொல்லிட்டு அவரா அம்மாடி சொல்லுங்க. தம்பி, ஐயோ இல்ல பரவாயில்ல, நான் குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன். தொடுங்க. எனக்கு ஒண்ணு தோணுதுப்பா. என்ன தோணுது? சாதம் அதிகமா கொதிச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சூடாகும். இல்ல இல்ல குழஞ்சு போயிடும். அதிகமா கொதிக்கிறதெல்லாம் குழஞ்சு போறதுக்கு தான்ப்பா. இதுல என்ன இருக்கு குழஞ்சு? ஐயோ உங்களை நான் என்னமோ நினைச்சேன். நீங்க பெரிய ஆளா இருக்கீங்க பாட்டி. இந்த மாதிரி நிறைய சொல்லுங்க, எனக்கு கேட்கணும். எப்படி எப்படி சொல்லுங்க. இது சரி, அண்ணா வந்துட மாட்டாரு. வரமாட்டான். நம்ம வீட்டுக்கு மந்திரம் சொல்ற ஐயர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அங்க போயிரு.